இன்னைக்கு நாம திருக்கோவிலூர் தொகுதிய பார்க்க போறோம். திருக்கோவிலூர் தொகுதி ஒரு வரலாற்று ரீதியாக, ஒரு சமய ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஊரு. இந்த தொகுதிய பொறுத்தவரைக்கும் பொன்முடி அவர்களுடைய சிட்டிங் தொகுதி. பொன்முடி அவர்கள் திமுகவுடைய மிக முக்கியமான முகம். மிக மூத்த அமைச்சராக இருந்தாரு. இருந்தவர். அந்த தொகுதியில அவருடைய மகன் போட்டி போடுறாரு. கௌதம சிகாமணி அவர்கள். கடந்த முறை எம்பியாக இருந்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டதன் காரணமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு டிக்கெட் கொடுத்திருக்காங்க. இந்த தொகுதியோட தேர்தல் வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு திமுக சென்ட்ரிக் தொகுதியா தான் இருந்திருக்கு. ஒரு 3 முறை திமுக ஜெயிச்சிருக்காங்க. 2 முறை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக நேரடியா களம் இறங்காத, களம் காணாத ஒரு தொகுதியா திருக்கோவிலூரா இருந்துட்டு இருக்கு. ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,21,023 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,19,948 பேரும், மொத்தமா ஒரு 2,41,003 வாக்காளர்கள் இங்க இருக்காங்க. வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருக்கோவிலூரை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் பொன்முடியோட மகன் முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி களமிறங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் பழனிசாமி, தாவேகா சார்பில் பரணி பாலாஜி, நாம் தமிழர் சார்பில் ஹேமராஜன். களம் எப்படி இருக்கு, இங்க போட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய முகமாக பொன்முடி அவர்கள் தான் இருக்காரு. அவருக்கு சீட் மறுக்கப்பட்டதன் காரணமாக அவருடைய மகனுக்கு சீட் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபைட்டா தான் போக வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்குமான ஒரு ஃபைட்டா தான் போக வாய்ப்பு இருக்கு. கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாரையும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாங்கிற ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் இவங்களுக்கு இருக்கு. என்னதான் சென்னையில இருந்தாலும் திருக்கோவிலூர்லயும் இவங்க தொடர்ச்சியாக பணிகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே கண்டிப்பா க்ளோஸ் ஃபைட்டா தான் போக வாய்ப்பு இருக்கு. அதிமுக இங்க பெரிய லெவல்ல போட்டி இடலைனாலும் அவங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பா நான் ஏன் க்ளோஸ் ஃபைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்னா, வட மாவட்டத்துல இருக்கு திருக்கோவில். கண்டிப்பா. அங்க பாமக ஏடிஎம்கே கூட்டணிங்கிறது ஒரு பைண்டிங் ஃபேக்டரா உருவாயிருக்கு. அந்த பிரசன்ஸ கிரவுண்ட்ல நம்மால பார்க்க முடியுது. பாமக காரங்க அதிமுகவுக்கு சரசாரியா ஒர்க் பண்றாங்க. அதன் காரணமாக அங்க ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நம்முடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது சந்தோஷ்? பாத்திரலாம். நம்மளோட கருத்து கணிப்பு திருக்கோவிலூரை பொறுத்த வரைக்கும் கௌதம சிகாமணிக்கு 42%, அதிமுகவுக்கு 38%. க்ளோஸ் ஃபைட் தான். 4% தான் வித்தியாசம். க்ளோஸ் ஃபைட்ங்கிறத நம்முடைய கருத்து கணிப்பும் இததான் சொல்லியிருக்கு. தாவேகா 18%, நாம் தமிழர் 2% இங்க வர்றாங்க. அவங்க ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை வாங்கிட்டு இருக்காங்க. தாவேகான்றத தொடர்ச்சியா நம்ம பல்வேறு தொகுதியில பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க ஃபைட் அப்படின்றது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். அர்பன் பேஸ்டு தொகுதியில பார்க்கும்போது டிவிகே 20+ எல்லாம் போறாங்க. கிராஸ் பண்ற நம்மால கண்கூடா பார்க்க முடியுது. ரூரல் பேஸ்டு கான்ஸ்டியன்சிக்கு போய் பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஆட்கள் கிடையாது. குறிப்பாக ரசிகர்கள் இருந்தாலும் அந்த கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும்ல. அதெல்லாம் இல்லாததன் காரணமாக இந்த இடத்துல கொஞ்சம் பின்தங்குறாங்க. இந்த 2 இடத்துலயும் டிஎம்கே ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பதன் காரணமாக அவனுடைய பிரசன்ஸ் நம்முடைய கருத்து கணிப்பை நம்மளால பார்க்க முடியுது சந்தோஷ். அதேதான். இப்போ திருக்கோவிலூர் பொறுத்த வரைக்கும் ஆதனோட கருத்து கணிப்பின்படி கௌதம சிகாமணி 42% வாங்கி வெற்றி பெறுவார் அப்படின்றது நம்மளோட கருத்து கணிப்பா இருக்கு. தாமரை.